எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் எக்ஸைட்டிங்காக இருந்தது. அது நிறைய பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். பெர்ஃபார்மன்ஸால் மட்டும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு ஆடியன்ஸ் கிட்ட போக முடிகிற மாதிரி ஒரு கதையாக இருந்தது. பர்சனலாக பர்த் மார்க்ன்ற கதை எழுதும்போது அந்த ஐசோலேஷன், அந்த லாக்டவுன், அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. கிட்டத்தட்ட சிமிலர் செட்டப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த கதைகள்லையும் இருக்கும். ஈவன் ஃபிசிக்கலி அந்த டம்மி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவல் ப்ராஸ்தட்டிக் டம்மி. அது அந்த 9th மந்த்துக்கு 9 கிலோ 10 கிலோ வெயிட் இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம டச் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா அப்படின்ற யோசனை வரும். பட் எனக்கு அது வரல, பிகாஸ் ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். அந்த ஒரு ஃபீல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்ல உங்க கூட, அது எவ்வளோ கஷ்டம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? வெளியே வர்றதுக்கு நான் கோவா போனேன். ஒரு இடம் ஃபுல்லாக லீச் கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும்? என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபோபியா லீச் தான். அவ்வளோ லீச் பார்த்தா நான் காலி. ஃபைனல் டே வந்து ரூம் போனேன், அப்பா நம்மளே லீச் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு டிஷர்ட் அவங்க பார்த்தா இங்கே பெருசாக ஒன்று எனக்கு. ஜெனி யாருன்னு சொல்லும்போது ஹி ஃபர்ஸ்ட் டோல் மீ ஷீ இஸ் த மதர் மேரி அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ ஹோலியான ஒரு ஹார்ட். அவங்களுக்கு இன்னொரு சைடு ஒன்று இருக்குது ஜெனிக்கு. She is not just beauty, she is also a lot of brains. Lot of brain. I have only one brain. ஐயோ. ஸோ வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லி தெரியுமா? இன்னைக்கு என்னடா? அதில் அப்படிலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு மண்டே. வென்ஸ்டே. ஐயோ அப்படியா? மண்டே இல்லை, நீங்க வந்து பிரேக்கப் டே. Oh my god. அப்படி ஒரு டே இருக்கா? அப்படியெல்லாம் ஒரு டே இருக்குங்க, பிரேக்கப் டே. எஸ், பிரேக்கப் ஆன பசங்களுக்கு. அது ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு தானே. நான் அதை பத்தி கவலைப்படணும். இப்போ அதுதான் அதுக்கு தான் வரேன் நான். இப்போ கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல ஒரு முறையாவது இருந்திருக்கும். இல்லைன்னு யாருமே போய் சொல்லிடாதீங்க, பச்சையா அதை மாட்டிப்பீங்க அப்புறம். ஸோ ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தான் என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் யார்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கவே கூடாது. அதுதான் ஒரே ஒரு அட்வைஸ் வாழ்க்கையில். ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்கட்டும், வாழ்க்கைக்காக இருக்கட்டும். சரி, நம்ம ஒருத்தவங்க வாழ்ந்தோம் ரொம்ப சஃபிகேட்டிங்காக, ரொம்ப கன்ஜஸ்டடாக, நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த வாழ்க்கை தெரியுது அப்படின்னா அவங்க அட்வைஸ் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம அந்த பக்கமே போக தேவையில்லை. அந்த பஸ் அப்படியே திருப்பிட்டு வேறு பக்கம் போக வேண்டியதுதான். ஸோ டு ரிலேஷன்ஷிப்பும் அதுதான். நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகும், ஐயோ இப்படி தான் இருக்கணும் போல். பட் அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுமோ அது நம்மளுக்கு என்ன வருமோ அது நம்மளுக்கு தான் வரும். சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி தான். இட்ஸ் வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ எப்போவுமே இன்னொருத்தவங்களோட லைஃப் பார்த்தோ இன்னொருத்தவங்களோட இது பார்த்தோ நம்ம எப்போவுமே அது வந்து காப்பி பண்ணுவோம். அது ஒரு அட்வைஸாகவே எடுக்கவே கூடாது. ஃபைண்ட் யுவர் ஓன் வே, லிவ் வித் யுவர் ஓன் ஸ்டைல், மேக் யுவர் ஓன் பாத், லிவ் இட். இதெல்லாம் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயமா? லைஃப்ல இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். மை ரிலேஷன்ஷிப் மேட் so many realizations. நான் வந்து as a பர்சனாக உருவாகிறதுக்கு, இவால்வ் ஆகிறதுக்கு எனக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் ஆகிருந்திருக்கு. ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ் வேர் ஐ ஹேட் குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மை லைஃப். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இன்றைக்கி நான் இப்போ இந்த இன்டர்வியூவில் இந்த என்ன சொல்கிறது, இது மொக்கையோ கரெக்டோ ஃபிலாசபி வாட் எவர் இட் இஸ், இது பேசுகிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஒவ்வொரு மொமெண்ட் ஒவ்வொரு லைஃப்பும் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ வேர் ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ ஹேட் ரிலேஷன்ஷிப், ஐ ஹேட் பிரேக்கப். ஃபிலாசபியில் நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று எங்கேயோ படித்தேன். லைக் யூனோ everybody is better than their worst moments. இப்போ நீங்கள் என்கிட்ட பெருமாறுற விதம் ரொம்ப பேடாக இருந்ததுன்னா நீங்கள் அதுதான் கிடையாது. யூ கேன் பி அ பெட்டர் பர்சன். அது நான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் நான் ரியலைஸ் பண்ணால் எனி ரிலேஷன்ஷிப் வில் பி குட். பி இட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், பி இட் ஃப்ரெண்ட்ஷிப், பி இட் சிப்ளிங் கூடயோ அம்மா கூடயோ அப்பா கூடயோ, அவங்க அந்த மொமெண்ட்டில் தான் இருக்காங்க. அந்த மொமெண்ட் தான் அவங்க கிடையாது. தே ஆர் பெட்டர் தென் தட் மொமெண்ட். ஒன்ஸ் யூ நோ தட், யூ வாண்ட் அந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு பாசிங் கமெண்ட்டை தான் எடுத்துப்பீங்க தவிர அது வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க. அண்ட் இவங்க பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னாங்க லாஸ்ட் வீக். ஏதோ பேசும்போது வந்து டாக்கிங் அபவுட் இந்த மாதிரி தான் ஏதோ பேசியிருந்தோம். அவங்க டீப் ரிலேஷன்ஷிப் பற்றி இல்லை, வேறு ஏதோ டீப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது, டீப் கான்வர்சேஷன் ஏதோ சொல்லும்போது, கீப் ஆல் த லைட் திங்ஸ் ஆன் யர் ஹோம் ஸ்க்ரீன். நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் என்ன வச்சுருப்போம்? நம்ம ஈகோலாம் இல்லை, ஈகோலாம் பின்னாடி வச்சுப்போம். எதுக்கு மற்றவங்களுக்கு காட்டுறீங்க? மற்றவங்க காட்ட வேண்டியதெல்லாம் வெரி லைட், லவ்
எம்பத்தி அந்த மாதிரி விஷயங்கள். ஆக்சுவலி நான் இதை தான் ரொம்ப எனக்கு தெரியாத பாஷையில் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இவங்க சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க ஆன் ஸ்க்ரீனில் அதை வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கே. சரி, ஓகே. பேசிக்காக சொல்லணும்னா ட்ரூத், டாக் அண்ட் ஷோ யுவர் லவ் அண்ட் ஆக்ஷன்ஸ். பியூட்டிஃபுல் சார். ஓகே, நீங்களாம் எப்படி அடிச்சுட்டாருங்க டைரக்டர். ஒரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஒரு மாதிரி ஜாலியாக கேள்வி கேட்டால் கூட எல்லாரும் அதுக்கு ஃபிலாசபியாக தான் ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதானே நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி இப்போ 2-3 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என் பிரேக்கப் டே. அது அப்படிதான் போட்டிருக்குங்க. வரும்போது காலண்டர் பார்த்தேன். இல்லை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணீங்களா வேலண்டைன்ஸ் டே? எனக்கு எவ்ரி டே இஸ் a வேலண்டைன் டே. I am my So I'm like I celebrate myself. Same. Noted, underlined. Same. I celebrated every day of my life. Every moment. செம்ம ஹாப்பியாக நல்லா சோறு சிக்கன் கறி சாப்பிட்டுட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டு. என் ஃபேவரட் ஃபுட் அதுதான். ஃபுட்டுக்காக தான் வாழ்கிறோம், நம்ம உயிர் வாழ்கிறோம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக நமக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அது நல்லா செலவு பண்ணிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுட்டு நம்மளும் ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே வாழ வேண்டியதுதான். பர்த் மார்க்கோட ட்ரெய்லர் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. லிட்ரலாக அந்த மனுஷன் போய், ஏன்னா நம்ம எப்போவது ஒரு ப்ரெக்னென்ட் உமன் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்குறோம், அவங்க சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு யாருன்னே தெரியலனாலும் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும்ல, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மிருனாவை போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு. எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன் அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா பிரதர், நீங்கள் வந்து ஒரு டேலண்டட் ஹாஸ்பிட்டல் க்ளவுனு. நீங்கள் அப்படியே இந்த கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு இல்லையா? ஒரு ப்ரெக்னன்சி உமனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, அது யோசிச்சிங்களா ஃபர்ஸ்ட்டு? ஆக்சுவலி இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு அதை பற்றி யோசி. ஆமாம், இல்லை நான் அதெல்லாம் பண்ணுவோம்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது வி டூ இன்ட்ராக்ட் வித் ப்ரெக்னென்ட் உமன். ஏன்னா பசங்க மட்டும், சின்ன பசங்க மட்டும் இல்லை, அங்கே ப்ரெக்னென்ட் உமன்ட்டும் இருப்பாங்க. அவங்ககிட்டயே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் யோசிக்கவே இல்லை. சரி, திட்டறதா இருந்தால் அவர் தான் எழுந்தது அவர் தான். எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ பிரதர் ஒரு ஹாஸ்பிட்டல் க்ளவுனாக இருந்துட்டு எப்படி இந்த ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாயிண்ட்ல இம்ப்ரெஸ் ஆனீங்க எந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு? இல்லை, முழு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னா ஐ வாஸ் எனக்கு வந்து என்னடா இந்த கேரக்டர் இப்படி பண்ணுறானே, என்னடா அந்த மாதிரி நிறைய ஒரு இமோஷ்னல் டேர்ம் ஆயில் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சேன். ஐ வாஸ் இன் டியர்ஸ். எனக்கு ஏன் இப்படி பண்ணா, ஏன் அந்த பொண்ணு பாவம் அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா ஐ டிசைடட். I was sold there. I was like, okay, இந்த படம் நாம் பண்ணுறோம் விக்கி. And we discuss much later, script discuss பண்ணி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ I was very impressed. பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். போய் உங்களை தான் திட்டணும்னு நினைக்கிறேன். எதனால் அப்படி கொடுமைப்படுத்துனீங்க? பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வர போகிறீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு செந்தூர் சொசைட்டிக்கு. ஸோ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு பிரதர்? ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணதான் நான் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரெக்னென்ட் விமனை பார்க்கும்போது அவங்களுக்கு எதனா ஒன்று நமக்கு ஒரு விஷயம், த ஏரியா ஆஃப் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு மோர் தென் எனி ஃபார்ம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் உமனோட வல்னரபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு ஸ்டெப் மேலே. அது ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேக்டர். ஸோ அவங்களுக்கு எதனா ஒன்று அவங்கள காமிச்சிட்டு அவங்கள நோக்கி எதனா போனாலே நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும்ல, அந்த ஐடியா எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக பட்டுச்சு. ஸோ ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒரு வல்னரபிளான ஒரு ஸ்டேட்டை வச்சுட்டு அதை சுற்றி ஒரு படம் பண்ணலான்றது ஒரு ஐடியாவே இருந்துச்சு. தென் ஆஸ் வி டிஸ்கஸ்ட், என் கூட என்னோட கோரைட்டர் ஸ்ரீராம் வந்துட்டு கோவிட் டைம்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வி காட் திஸ் தாட், இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒருத்தன், இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு வி நேரோ டவுன் டு த நேச்சுரல் பர்த்திங் வில்லேஜ். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குன்றதான் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு டேனியும் ஜெனியும் போனாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 3 to 4 months ஆஃப் டைம் அவங்க பேபி டெலிவரிங் ப்ராசஸ்க்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ஸு, அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி பேபி டெலிவர் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மைய பகுதியை வச்சு தான் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இட்ஸ் த்ரில்லர் ட்ராமா, இன்டென்ஸ் ட்ராமா. ஏன்னா ரீசெண்டாக அந்த பார்க்கிங் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதில் கிளைமேக்ஸில் வந்து லைக் அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த சஸ்பென்ஸ் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? லைக் மேபி அந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் ஆயிருக்கா? ப்ரெக்னென்சின்றது ஒரு ட்ரோப், பேசிக்கலி இட்ஸ் எ வெரி வின்னிங் ட்ரோப். வேறு நிறைய படம் சின்ன வீட்டிலேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாக்கியராஜ் படம் சின்ன வீடு பார்த்தீங்கன்னாலும் கிளைமேக்ஸில் ப்ரெக்னென்சி தான், ப்ரெக்னென்ட் உமனை குத்திடுவாங்க, தென் ஷீல் டெலிவர் த பேபின்றதை நோக்கி தான் இருக்கும்.
ஸோ அது ஒரு ட்ரோப், அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ரெக்னென்சி சார்ந்து பண்ணப்பட்ட படங்கள் எத்தனைன்றது எனக்கு தெரிஞ்சு ரீஜனல் லாங்குவேஜஸில் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரெக்னென்சி சார்ந்து நேச்சுரல் பர்த்திங் வில்லேஜ்னும் போது அது ஒரு செட்டப், அந்த செட்டப் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேக்டர். அந்த விமன் ஒரு வல்னரபிளான ஒரு விமன். அண்ட் டேனி வர்றதோட பேக்ட்ராப், அவரோட ஸ்டோரி வல்னரபிளான ஸ்டோரி. ஸோ அங்கே ப்ளே பண்ணுற ஐசோலேஷன், அதோட ப்ராசஸ், இது எல்லாமே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக வந்துச்சு. ஒரு லேயர் ஆஃப் நியூனஸ் ஆட் பண்ணிட்டே இருந்தது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணோம். ஸோ மிர்னா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சது. ஆஃப்டர் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிர்னாவை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா ரீச் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் பிஸி ஆகிட்டீங்க. நாங்கள் கால் பண்ணாலே எடுக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு பிஸி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் இல்லையா அந்த ஒரு ரீச். அதுக்கப்புறம் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சா? அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ். எஸ்பெஷலி நல்ல டெக்னீஷியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அது தமிழ் சினிமாவில் எனக்கு ஜெயிலர் மூலமான, நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா, தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸும் படம் பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே டக்குன்னு பெருசாக ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கனெக்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணது ரொம்ப. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பர் ஸ்டார் மருமகள் மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? பயங்கர பிளஷிங் மொமெண்டாக இருந்திருக்குல்ல உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் இட்ஸ் வாஸ் எ பிளஷிங் மொமெண்ட். ஏன்னா அந்த கேரக்டருக்கு கிடைச்ச ஒரு ரிசீவிங் வந்து நான் எதிர்பார்க்காத விதமான ஒரு ரிசீவிங், கனவில் கூட எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ரிசீவிங். அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது, பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அடடே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு வாவ் மூமெண்ட்டாக இருந்தது. மேபி அது வந்து உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட ரீச் வந்து ஓகே, இப்போ மிர்னா இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நிறைய பேர் தியேட்டர் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு படம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு படம் வந்து அந்த லைம் லைட் கரெக்டாக அமையும். ஸோ எனக்கு மலையாளத்தில் பிக் பிரதரில் அது நடந்தது. பிகாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி இன் மலையாளம் சினிமாவில். ஸோ தமிழில் ஆல்சோ ஜெயிலர் வாஸ் ஆல்சோ வெரி பிக்கஸ்ட் மூவி இந்த இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகிறத தாண்டி அந்த கேரக்டர் பிடிக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக அவங்க அந்த கேரக்டரை எடுத்துக்கிறது, பர்சனலாக எடுத்துக்கிறதுன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்மளோட அப்டேட்ஸ்க்காக அவங்க நம்மளை இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது இன்னும் அதை எடுத்துகிட்டு போவாங்க மற்ற ஆடியன்ஸுக்கிட்ட. புதுசான ஆடியன்ஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் இருந்தால் எப்போவுமே புது ஆடியன்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த விதத்தில் ஜெயிலர் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஆச்சு எனக்கு. ஸோ கம்மிங் டு பர்த் மார்க், ஆக்டர்ஸ் எல்லாருமே பிளஸ்டு அப்படிம்பாங்க. நம்ம சின்ன வயசில் என்னென்ன ட்ரீம், ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு கண்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம படம் மூலமாக வந்து அதை லைக் என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டரும் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி உமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஒன்றுது என்ன? எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த ப்ரெக்னென்ட் உமன்றதை தாண்டி இந்த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி, அது நிறைய பர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். பர்ஃபார்மன்ஸால் மட்டும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு ஆடியன்ஸ்கிட்ட போக முடிகிற மாதிரி ஒரு கதையாக இருந்தது. அதுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இமோஷ்னலி பயங்கர ஸ்ட்ரெங்க். கேரக்டர் ஆர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ நான் இந்த ப்ரெக்னன்சி அப்படின்றது அவர் சொன்ன மாதிரியே எங்களுக்கு புதுசாக ஒரு இடம் வேணும், புதுசாக ஒரு தளம் வேணும் கதை சொல்கிறதுக்கு. அதுக்கு இந்த ப்ரெக்னென்ட் விமன் அப்படின்ற அந்த வல்னரபிலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த கதைக்கு அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ நானும் அப்படி தான் அதை பார்த்தேன். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம டச் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா அப்படின்ற யோசனை வரும். பட் எனக்கு அது வரல. பிகாஸ் ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஆர்டிஸ்டிக் கிரேவிங்க்கு வந்து புதுசாக ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் நம்ம இன்னும் நம்மளை பற்றி நிறைய கற்றுப்போம். நிறைய டெக்னீஷியன்கிட்ட நம்ம போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு எப்போவுமே ஒரே பாக்ஸில் படம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப மொனோட்டனஸ் ஆகிடும். பார்க்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட புதுசாக எதுவுமே இல்லைன்னா அவங்க ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணணும் ஒரே விஷயங்கள் சொல்கிறதுக்காக இருந்துச்சுன்னா. ஸோ வேர் திஸ் மூவி அந்த ஒரு ஜானரில் போய் எனக்கு சேரும். என்னோடய படங்களில் இப்போ புர்கால ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு இருந்தது, எனக்கு பிக் பிரதரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு இருந்தது, இப்போ உக்ரம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. அந்த மாதிரி பர்த் மார்க்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி டிஃப்ரெண்ட் ஷேட் மூவி. ஸோ ஐ கேன் லைக் அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி யூ வில் கெட் டு சி லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் மை கரியர்.
என்னோட ஃபிலிமோகிராஃபியில். உங்கள் 3 பேரோட லைஃப்லேயும் அது ஏதோ ஒரு ட்ரெண்ட் மார்க் இல்லை ட்ரேட் மார்க்கையாவது அது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நான் கதை ஆசைப்படுறேன். மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேயில் நம்ம அது சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக போய் சேர்ந்தாலே அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டோரி டெல்லிங் பிடிச்சாலே நாங்கள் ஹாப்பி தான். இந்த ஸ்கிரிப்டை படிச்சிருப்பீங்க. ஸோ படித்து அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதை ஃபீல் பண்ணி அதை வந்து நடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபீல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா உங்கள் கூட? அது எவ்வளோ கஷ்டம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? வெளியே வர்றதுக்கு நான் கோவா போனேன். வெளியே வருது அவங்க வெளியே போயிட்டாங்க. சத்தியமா மறையூரில் ஷூட் 32 நாள் 33வது நாள் நாங்கள் முடிச்சிட்டோம். 34வது நாள் சென்னைக்கு வந்துட்டேன். அந்த மூட்லேயே இருந்தது. அதை விட்டு ஒன்றுமே திங்க் பண்ண முடியல. அந்த கேரக்டரோட ஃபீலில் அந்த இடத்துல ஸ்டக்காக இருந்தது மைண்டு. ஸோ சரி அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி கோவா போயிட்டேன். 5-6 நாள் கழிச்சு தான் திரும்பி கேரக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்குள்ளேயே? நடக்கும்போது இந்த ஸ்லோவாகவே நடக்கிறது எங்கே இமோஷ்னலாக பயங்கர சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. ஃபிசிக்காக நிறைய நான் சொல்லாவே வெயிட் போட்டேன். 30 நாளில் நல்லா வெயிட் போட்டேன். நீங்கள் ஆரம்பிக்கும் போதுலேருந்து நீங்கள் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே குட்டியாக இருந்தேன். நான் அப்படியே ப்ரெக்னென்ட் உமன் மாதிரியே வெயிட் போட்டேன். டபுள் சின்னெல்லாம் வந்துருச்சு. ஸ்வெல்லிங் ஃபுல் பாடி ஸ்வெல்லிங் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நடந்தது. பட் இமோஷ்னலாக பயங்கர ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஈவன் ஃபிசிக்கலி அந்த டம்மி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவல் ப்ராஸ்தட்டிக் டம்மி. அது அந்த 9th மந்த்துக்கு 9 கிலோ 9 கிலோ வெயிட் இருக்குது. And so அது ஃபிசிக்கலியுமே she kind of was struggling. I could see that as an actor. நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன் எப்போவுமே. ஐ நீட் சம்படி. ஒருத்தவங்களோட பேக்கில் தான் சாஞ்சிட்டு இருப்பேன். ஏன்னா பேக்கில் சப்போர்ட் இல்லாமல் உட்காரவே முடியாது. இழுத்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஃபிசிக்கலி ஆல்சோ மென்டலி அஃப்கோர்ஸ் பட் ஃபிசிக்கலி ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப அதுலயும் சூஸ் பண்ண லொகேஷன்லாம் காடு மலையில வச்சிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ் வெயிட்ல ஓடணும். ஐயோ ஓடி ஓடி நாக்கெல்லாம். எஸ் நாங்கள் வந்து மூணாரில் கண்ணன் தேவன் எஸ்டேட்னு சொல்லிட்டு இன்டீரியரான ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலாக சன்லைட் கூட உள்ளே வராத ஒரு இடம். போய் பார்த்தா அவ்வளோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஏ ஹெவன் அப்படி இருந்தது. போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். பார்த்தா அங்கங்கே ஒருத்தவங்களா கத்திட்டு இருக்காங்க. பார்த்தேன்னா கோடிக்கணக்கான லீச்சஸ். யூனோ ஒரு இடம் ஃபுல்லாக லீச் கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும்? என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபோபியா லீச் தான். அவ்வளோ லீச் பார்த்தா நான் காலி. இப்போ நான் பர்ஃபார்ம் வேறு பண்ணுவோம். அது வேற அங்கே மயக்கம் போட்டுலாம் விழுகணும் அந்த தரையில். நான் ஒவ்வொரு ஷார்ட் முடியும் போது அப்படி நடுங்குவேன். கண்ணு திறக்க மாட்டேன். டேக்குன்னு வரும்போது இந்த இதெல்லாம் கிடையாது. டேக்குன்னு வரும்போது நோக்கி எடுப்பாங்க பர்ஃபார்மன்ஸ். கட்டுன்னு சொன்னா கண்ணு திறக்க மாட்டேன். அதுக்கு யாராவது ஓடி வந்து உப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் அடிச்சு எல்லா லீச்சும் உடம்பிருந்து போனதுக்கு அப்புறம் தான் கண்ணு திறப்பேன். அது ரொம்ப கஷ்டம் இல்லை? லிட்டரலா ஹோல் க்ரூ ரத்தம் சிந்தி வேலை அவ்வளோ லீச்சுங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஆயிரக்கணக்கான லீச் இருக்கும். வேணா எக்ஸாஜரேட்டிங் அவ்வளோ லீச் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஷூட் பண்ணி ஒரு லீச் கூட என்ன கிடைக்கல. அதுதான் அவங்களுக்கே தெரிஞ்சது. கத்தல லீச் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பிரெயின் ஸ்பாக் வந்துடுச்சு. லிட்டரலாக கத்துனாங்க. கத்துறாங்கன்னா அப்படி மிடில் ஆஃப் ஃபாரஸ்ட். நம்மளை விட பெரிய லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல அப்படியே லீச் எல்லாம் நடச்சிருக்கு. நானும் அப்படி நினச்சிதான் ஃபைனல் டே வந்து ரூம் போனேன். அப்பா நம்மளே லீச் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு டிஷர்ட் அவுக்குன பார்த்தா இங்கே பெருசாக ஒன்று எனக்கு நீ எப்படா வந்து எல்லாரையுமே கிடைச்சிருச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் ரத்த எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு லீச் கூட கிடைக்கல. ஓகே, எனக்கு காலில் ஒன்று கிடைச்சிது. என்னோட டிபிலாம் முக்கியமான சீன் ஷூட் பண்ணிட்டே இருக்காரு உதய் தங்கவேல்னு சொல்லிட்டு. அவர் முக்கியமான சீன் ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. ஆன்னு கத்துறாரு. என்ன கத்துறீங்க பின்னாடி பாருங்க அப்படின்றாரு. பின்னாடி பார்த்தா பேக்கில் ஒரு லீச் ஏறி உட்காந்துட்டு இருக்கு. இங்கே அவரும் கத்துறாங்க, அவங்களும் கத்துறாங்க. ஒரு கேவஸ். பட் வி காட் சம் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். அதில் ஒரு ஏடி ஃபுல்லாக உப்பு தெளிச்சிட்டு இருப்பாரு. 4 கிலோ உப்பு போட்டுட்டு இருப்பாரு. நான் உப்பு போட்டாதான் போவேன். எனக்கு அப்படியே நடுங்கும். ஐயோ, 1 குளிர், 2 நான் ஃபுல்லாக வெட்டாக இருக்கேன் தண்ணியில். நாங்கள் அந்த படம் சீன் எடுக்கும்போது எங்களுக்கு மழை வேறு வந்துருச்சு. நடுப்புறம் ஹெவி ரெயின்ஸு. ஹோல் க்ரூஸ் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுது. ஒரே தார்பாய் உள்ளே போயிட்டு எல்லாருமே வானத்தை பார்த்துட்டு சீக்கிரம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹாஃப் டே தான், அதுக்குள்ளே முடிச்சாகணும். எல்லாருமே ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு இந்த மழை நிற்கணும், நாங்கள் ஃபில்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்லாம் ஃபோட்டோகிராஃப்லாம் பண்ணியிருக்கோம். பட் அது நடந்துச்சு, மழையும் நின்றுச்சு. வி ஹேவ் கேப்சர்ட் சம் கிரேட் மூமெண்ட்ஸ் தேர். ஷபீர் பிரதர் பற்றி இன்னைக்கு சர்ச் பண்ணேன். வந்ததுமே கூகுளில் ஷபீர்னு போட்டால் பெஸ்ட்டு
known ஃபார் டான்சிங் ரோஸ் அப்படின்னு. பெஸ்ட் நோன் ஃபார் டான்சிங் பாருங்களேன். சூப்பர் ஸ்டார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பிரதர். சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்குறது ஈஸி, அதை ரொம்ப லைக் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த டான்சிங் ரோஸ் அப்படின்னாலே உங்கள் மேலே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சூப்பராக ஒரு நடிக்கக்கூடிய ஒருத்தர்ப்பா, நல்ல நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுவார் அப்படின்னு. அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சூப்பராக பாடுறது வந்து மக்களுக்கு பிடிக்காம போகலாம், எனக்கு ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு சூப்பராக பாடலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. அப்படி பார்த்தா எல்லாரும் எடுக்கிற படம் ஹிட் ஆனமே, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, படம் ஃபெயில் ஆகுது ஏன்? ஸோ அந்த இது நம்மக்கிட்ட கிடையாது. தோஸ் ஆர் வேரியபிள்ஸ். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியுமோ, நான் பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அறிவோட ஓகே இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது ஃபார்முலா இருக்கும்ல, ஒரு ஆனஸ்ட்டாக இதெல்லாம் இருந்தால் நான் பண்ணுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கிரிப்டில் ஐ ஒன்ட் டூ சைல்டு அப்யூஸ் ஸ்கிரிப்ட் நான் பண்ண மாட்டேன். என் வீட்டில் வந்து என்னோடய அண்ணனுக்கு we are 6 siblings, எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க. நான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணால் அவங்கள எப்படி எஃபெக்ட் ஆகும் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு டான்சிங் ரோஸ்க்கு நிறைய கிட்ஸ் ஃபேன் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு தான், அது பேசிக் கப்புள் ஆஃப் திங்ஸ் ஐ திங்க். அதர்வைஸ் கதைப்படி எனக்கு பிடிச்சிருந்தா இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, அது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக போய் சேரணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு நினச்சி நான் பண்ணுறது. எனக்கு கன்விக்ஷனாக இருக்கா, அது என்னால் கன்விக்ஷனாக பண்ண முடியுமா அப்படி தான் யோசித்து நான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த சேலஞ்ச் நல்லாயிருக்கு, அந்த பேர்டன் தட் இந்த டான்சிங் ரோஸ் டேக்கோட வருது இல்லை, ஓகே ஒரு பண்ணால் நல்ல படங்கள் பண்ணுவார், நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவார், அந்த பேர்டன் நல்லா இருக்குது. நான் இன்ஃபேக்ட் நான் கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், பெப்பேன்னு சொல்லிட்டு, ஆண்டனி வர்கீஸ். அவரே நான் இதுதான் கேட்டேன், எப்படி பிரதர் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் எல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் ப்ரோன்ட்டு. அப்போ தான் ஓகே நானும் கரெக்டாக தான் இதை பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு. ஸோ யா சிம்பிள், ஜஸ்ட் ட்ரை டு பி ஆனஸ்ட் டு வாட் ஐ வாண்ட் டு டூ. ஆனால் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வில்லத்தனம், ஒரு நெகட்டிவ் ஷேட் இருந்துக்கிட்டே இருக்கே, அது உங்களுக்கு எழுதுறவங்க அப்படி தான் எழுதுறாங்களா? ஐ லவ் டூயிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஏன்னா கிங் ஆஃப் கோத்தாலையும் நெகட்டிவாக வருவீங்க, பேட்டை பண்ணீங்க நெகட்டிவ் ஷேடு, அடங்காமறு பண்ணீங்க அதுலேயும் சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கும். அது ஏன் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிக்கிட்டே இருக்கு? தெரியாது தெரியாது நானாக போய் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன்னா இப்போ கிங் ஆஃப் கோத்தால பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனா கூட இருப்பான். ஒரு பாட்டில் ஈஸ் அன் ஆக்சுவலி ஆனஸ்ட் நைஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல். இன்னொரு பாட்டில் ரோட்டில் எடுத்தால் கூட இனிஷியலி அவன் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், ஒரு சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் புஷ்ட் இன் டு சம்திங் எல்ஸ். ஸோ அந்த இது எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே ஏன்னா ரெண்டு வேரியேஷன் ஐ ஹாவ் டு திங்க், ஓகே இப்போ எப்படி சேஞ்ச் ஆகி ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும், பட் ஆஸ் அன் ஆக்டர் நானும் ஏதோ எஃபர்ட் போடணும் இல்லையா. அந்த சேலஞ்ச் தான் நான் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் பார்ப்பேன். நம்மளால் என்ன கொண்டு வர முடியும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆர் சம்டைம்ஸ் அது தேவைப்படாது. ஒரு பிரில்லியன்ட் ரைட்டர்னா ஐ ஜஸ்ட் ஹாவ் டு பி ஆனஸ்ட். ஏன்னா எல்லா ரைட்டரோட ஒரு ரைட்டர் ஒன்று எழுதியிருப்பார் 100% இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு. அது 100% எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் எனி ஆக்டர் கேன் 100% கோ அண்ட் மேட்ச். அது மேக்ஸிமம் கோ ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டு ஹிஸ் ஹர் விஷன். அதுதான் நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அதே சமயம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஏன் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க? தெரியும் நம்மளுக்கு ரொமான்ஸ் வருமா தெரியல, இவர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். இதை நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? இதில் ஒரு சின்ன பிட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் எமோஷ்னல் ஆங்கிள் இருக்கும், அது இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏன் அது லிட்டரலாக எனக்கு தோணுச்சு, ஏன் இவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லை பண்ண மாட்டேன், இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நான் பண்ணுறதுக்கு ரெடி தான், ஜஸ்ட் தட் எனக்கு அந்த கன்விக்ஷன் இன்னும் வரல. என்னால் பண்ணுவோம், அது வரும்போது கண்டிப்பாக பண்ணேன். இட்ஸ் நாட் தட் ஐம் அவாய்டிங். எனக்கு அந்த இதுவரைக்கும் கேட்ட ஸ்கிரிப்டில் அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வரல. கேட்டது வந்ததில் எனக்கு பிடிக்கல. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கு ஐ திங்க் ஐ கேன் ஈஸிலி புல் இட் ஆஃப்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ப்ரொவைடட் தேர்ஸ் குட் ரைட்டிங். ஸோ பிரதர், ஒரு கிரியேட்டராக ஒரு பர்த் மார்க் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு படம்? பர்த் மார்க் எடுத்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதே எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்னே சொல்லலாம் நான். ஏன்னா இட் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ மிராக்கிள்னு சொல்லுவேன். ஃப்ரம் த டே இட் ஸ்டார்டட், இந்த ஃபிலிம்குள்ளே வந்தவங்க எல்லாருமே நான் என்ன நம்பிக்கையில் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சனோ அதே அமௌண்ட் ஆஃப் நம்பிக்கையில் வந்தாங்க. அவங்க யாருமே வந்துட்டு ஓகே நம்மளுக்கு இது ப்ரொஃபஷன்ற ஆங்கிளில் மட்டுமே பார்க்காம இந்த ஃபிலிம்க்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் லைக் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் பார்த்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே சேர்த்து இந்த படம் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கு மேலே போகிறது கண்டிப்பாக இட் வில் பி ஆன் த பிரைட்டர் சைட். ஏன்னா முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கிரியேட்டருக்கு வந்து ஒரு செம்ம வழி தரும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம லவ் பண்ணி பண்ணுவோம். அது ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கும்போது அது பெரிய பெயின் தரும். அதிலிருந்து இது மீண்டு வந்து பர்த் மார்க்னு செகண்ட் ப்ராஜெக்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுத்து நமக்கு பண்ணுறதுக்கே நம்ம நிறையா மென்டலி ப்ரிப்பேர் ஆக தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பற்றி அந்த படம் எங்கே எதனால் ஸ்டாப் ஆகி நிற்கிது? படமாக அது கம்ப்ளீட்டட் எனி டைம் இட் கேன் ஹிட் ஸ்க்ரீன்ஸ். அதை பற்றி நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொடியூசர்கிட்ட தான் கேட்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் லாக்டவுன் வந்துட்டு ஒரு மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் போது ஆரம்பித்த ஃபஸ்ட் தாட் தான் டூவபிள் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். அதாவது டூவபிள் ஃபிலிம்னா சம்திங் தட் வீ கேன் மவுண்ட் இட் அப் அண்ட் செட், நாட் சம்திங் லார்ஜர் தென் லைஃப், நாட் சம்திங். ஸோ டூவபிள் ஃபிலிம் பண்ணும்போது அது வந்துட்டு கனெக்டிங்காக இருக்கணும், கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கணும், அண்ட் அதோட எமோஷ்னல் வேல்யூஸ் ஹையாக இருக்கணும். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆல் ஆர் தேர் ஃபார் டு have that emotional impact on us. படத்துலையோ கதையாவோ பாட்டாவோ கேட்கும்போது அதை தான் ஃபஸ்ட்டு லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு பர்சனலாக பர்த் மார்க்குன்ற கதை எழுதும்போது அந்த ஐசோலேஷன், அந்த லாக்டவுன், அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. கிட்டத்தட்ட சிமிலர் செட்டப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த கதைகள்லையும் இருக்கும், இந்த கதையில் பர்டிகுலராக இருக்கும். ஸோ அது கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கதை முடிச்சதுக்கப்புறமா இந்த டீம் ஃபார்ம் ஆனது கொடுத்த எனக்கு கான்ஃபிடென்ஸ். என்னோட டிஓபி உதய் தங்கவேல் சொல்லிட்டு, ஸோ அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹீ காட் மூவ்டு, எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணார், நீங்கள் சொல்லுங்கள் ஐம் ஆல் இன்னார், வேறு எதுவுமே பேசல. அண்டு விஷால் சந்திரசேகர் அவர் படம் பார்த்துட்டு தென் ஹீ செட் ஐ மீன் we can do whatever we want, நீ எதை பற்றியுமே வரி பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ ஹீ கேவ் இஸ் ஃபுல்லஸ்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் வாட் எவர் ஹீ கேன் டூ த பெஸ்ட். அந்த மாதிரி எவ்ரிபடி, ராமு தங்கராஜ் வந்தார் ஆர்ட் டைரக்டர், அவர் அந்த இடத்தையே ஃபுல்லாக போய் பார்த்துட்டு ரொம்ப ஷார்ட் டைம் இருந்தது. ஸோ ஹி ஹேட் டு டிசைன், ஹி ஹேஸ் டு பில்ட், ஒரு 4 பெரிய ஸ்ட்ரக்சர் அவர் பில்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது எல்லாத்தையுமே அவர் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பில்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் அதுக்காக அவர் ஃபீல் பண்ணார். அண்ட் இட் வாஸ் வெறும் கார்பெண்டர்ஸ் மட்டும் வச்சு அசம்பிள் பண்ணாமல் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அவங்களோட லோக்கல் நேச்சர்லேருந்து சோர்ஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணதுனால அது கதையோட ஆத்தென்டிசிட்டியை கெடுக்காமல் அழகாக வந்து உட்காந்துருக்கும். லைக்வைஸ் ரெஸ்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஷாபீர் கேம் இன் டு த பிக்சர் ஃபர்ஸ்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட். அண்ட் அதுக்கப்புறம் மெர்னா வந்தாங்க, ஃபாலோட் பை தட் அதர் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம் அவங்க தான் ஷோல்டர் பண்ணுறாங்க அண்ட் தே ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பொற்கொடின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஆஷான்ற ரோல் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு மிட்வைஃபாக பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் அதில் ஒரு லேயர் இருக்குது, அது படம் பாருங்கள். அண்டு செபாஸ்டின்ட்டு ஒருத்தர் அந்த வில்லேஜோட கார்டாக நடிச்சிருக்காரு. அவர் சாரி இந்திரஜித் வந்துட்டு செபாஸ்டியன்ற ரோல் பண்ணியிருக்காரு அந்த வில்லேஜோட கார்டாக. அண்டு அவரால் சரியாக பேச முடியாது. ஸோ அதுக்கு அவர் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு லேயர் பண்ணி அதை கன்வே பண்ணியிருக்காரு. அண்டு தீப்தின்றவங்க அமலு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னொரு மிட்வைஃப். அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது, பட் அவங்களுக்கு கொடுத்த இன்புட், அவங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் அரௌண்ட் வில்லேஜ் போய் அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட ஸ்லாங் கற்றுக்கிட்டு அதை கான்டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். நான் இன்டெப்த் போயிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கன்ற ரூல் புக்குள்ளே போக மாட்டேன். நான் இதை தரேன், நீங்கள் எனக்கு என்ன தரீங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனலாக தான் நான் அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் தீப்தியோட இன்புட்ஸு, இவங்க எல்லாருமே they came with lot of inputs to contribute for the film. அது வந்துட்டு அந்த படத்தை ரொம்ப ஆர்கானிக்காகவும் ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கு. நம்ம இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை ஒன் எனர்ஜி, இட்ஸ் கல்மினேஷன் ஆஃப் எவ்ரிபடி கம்மிங் டுகெதர் இன் ஒன் யூனிசன், இன் ஒன் சிங்க் ஹஸ் மேட் பர்த் மார்க் ஹேப்பன். ரெட் ரம் பற்றி கேட்கணும்னு இருந்தேன். சார் அது என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்? இவர் எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு. லைக் டேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கும், அந்த டைரியில் பார்த்தோன்னே எம்டியாக இருக்குது. டேனி என்ன எம்டியாக இருக்குங்க, அது நீங்கள் தாங்க ஃபீல் பண்ணுவோம், நீங்கள் தானே டேனி எழுதுகிற டைரி அது. ஸோ நான் 2 நாள் முன்னாடி போயிட்டேன் அங்கே லொக்கேஷனுக்கு. ஸோ நான் டைரி எடுத்து கிளம்பிட்டு எனக்கு என்ன டேனியாக வருதோ எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது த்ரூ த ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது யூ ஆல்சோ டிஸ்கவர், நீங்கள் ஒரு டிஸ்கவரி பண்ணீங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தட் வே ஐ எம் ரியலி ஹாப்பி ஐ டிட் திஸ் ப்ராஜெக்ட். எது யாரையுமே கட்டுப்படுத்தி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இதுதான் பண்ணணும்னு டிஃபைனே பண்ணல. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வேறு. ஸோ அவங்களால என்ன கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தேடல் தான் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஃபில்ம் எவால்வ் ஆச்சுன்னு சொல்லுவேன் நான். இட் டிடன்ட் ஹேப்பன் பட் இட் எவால்வ்டு.
ஃப்ரம் 1 to 100 வந்துட்டு அதுவாக எவால்வ் ஆச்சு. we were observing, following it keenly and trying to put the right things in the right place. அண்ட் ஜெனிட்டிருந்து கற்றுக்கிட்ட லைஃப் லெசன்ஸ்னால் என்ன சொல்வீங்க? ஜெனி ஃபிலாசபி தான். அவங்களுக்கு இன்னொரு சைடு ஒன்று இருக்குது ஜெனிக்கு. She's not just beauty, she's also a lot of brains. lot of brain. I have only one brain. ஐயோ நல்லது சொல்லும்போது ஏன் மொக்க போடுறீங்க, இதெல்லாம் போடாதீங்க. பயங்கர ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரிய வருது. இல்லை 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 இல்லை, ஐயோ முத்துவேல் பாண்டியன் சார். நாங்கள் எல்லாரும் ஒரு மூடில் இருக்க ட்ரை பண்ணுவோம், அவங்க வேற ஒரு மூடில் வருவாங்க. ஆனால் கதைக்கு தேவையான மூடை டக்குன்னு டேப் பண்ணுவாங்க. அது வந்துட்டு கிரேட் பெர்ஃபார்மர். அதாவது ஒரு டேலண்ட் தான் அது. என்ன வருவாங்க வந்துட்டாங்க. தவிர்க்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். As a person, Jenny is a very warm person. நிறைய பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷில் நாட் லீவ் திங்ஸ் லைக் தட். ஸோ அவங்க ரொம்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ரொம்ப பேஷன்ஸாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வி போத் சிமிலர் இன் தட் வே. ஈஸியெல்லாம் குவிட் பண்ண மாட்டோம். வில் ஜஸ்ட் ட்ரை திங்ஸ். அந்த விஷயத்தில் எனக்கு ஜெனி ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷீ இஸ் வெரி இமோஷ்னல். பயங்கர வார்ம்த், பயங்கர ஈரமான ஒரு ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஜெனி யாருன்னு சொல்லும்போது ஹி ஃபர்ஸ்ட் டோல் மீ ஷீ இஸ் த மதர் மேரி அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ ஹோலியான ஒரு ஹார்ட் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் த பியூட்டி ஆஃப் தட் கேரக்டர். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஜெனியா பண்ணுறது. அந்த ட்ரெஸ், அந்த ஃபீலிங்ஸ், அவள் அழுகிறது, அவள் சிரிக்கிறது, அவளோட சின்ன சின்ன அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் பண்ணேன். சர்க்காசம் இருக்கும். நான் ட்ரெய்லரோட லாஸ்ட்டில் பார்த்தேன், வேறு மாதிரி ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அது படத்தில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஆக்சுவலி ஒரு சின்ன படம் தான் நினச்சோம். ஆனால் ப்ரொடக்ஷன் வைஸ் ஆல்சோ தே ஆர் ரியலி அமேசிங். ஐ வாஸ் ஆக்சுவலி குவைட் இம்ப்ரெஸ்ட். ஸ்டே எப்படி இருக்க போதோ, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்க போதோன்னா போனோடனே எல்லாம் சார்ட்டட். எனக்கு ஒரு ட்ரீ ஹவுஸ் கொடுத்துட்டாங்க. கிச்சனில் எனிதிங் யூ ஆர்டர் அண்ட் ஹேவ். ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் டயட்டில் இருப்பேன். ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்னு நினச்சி தான் போனப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ தட் வே ஐ ஹாவ் டு தேங்க் விக்கி அண்ட் ஸ்ரீராம் ஃபார் தட் பீயிங் வாட் யூ கைஸ். தட் இஸ் த பெஸ்ட். நாங்கள் என்ன பண்ணாலும் அதோட ப்ரொஃபஷ்னல் மேக்ஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். சின்ஸ் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டும் அது டெலிவர் ஆகும். ஸோ அதில் கீனாக இருந்தோம். though we were having our financial restrictions and everything, but we managed to complete and land here till now by God's grace, by well-wishers and by all the magics that's been happening. இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படி அவர் ஜாலியாக பேசக்கூடிய ஆளாங்க. நான் வந்ததுலேருந்து நினச்சேன் ரொம்ப சீரியஸான ஒரு டேரக்டர் போல் இப்படி தான் பேசுவார். சர்க்காசம்லாம் சர்சட்னு வரும். இப்போ நாங்கள் ஒரு ட்ரெக்கெல்லாம் போனோம். வி வென்ட் டு வாக்கிங் இன்சைட் த ஃபாரஸ்ட். போயிட்டே இருந்தேன். அவ்வளோதான். இந்த ட்ரீக்கு பேர் இது, இந்த பிளான்ட்டுக்கு பேர் இது. ஐயோ நிறைய டீடைல் தெரியும். ஆக்சுவலியாவே நிறைய டீடைல் தெரியும். ஜுவாலஜிக்கல் நேம் சொல்றான் அவங்க. லைக் இந்த பேர்ல உங்களுக்கு எப்படி தெரியல? சின்ன வயசுல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இல்லை, அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அந்த ஃபார்ம்ஸ்க்கு மத்தியில், மலைகளுக்கு மத்தியில், நேச்சர் மவுண்டன். எங்கேங்க வளர்ந்தீங்க? இடுக்கி. நாங்கள் ஷூட் பண்ணதுக்கு பக்கத்துலேயே தான் அவங்க இருந்தாங்க. ஸோ ஷீ நோஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் வெல். அதில் வந்துட்டு ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற சீன் ஒன்று இருக்கும். நிறைய பேர் மாடிக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. நான்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆக்சுவலி கதைப்படி ஜெனிக்கு தெரியாது எப்படி பண்ணணுன்றது. பட் மிர்னாக்கு நல்லா தெரியும். அவங்க நான் வீட்டில் எவ்வளோ மாடு பார்த்துருக்கேன். ஷெவி ஆக்சுவலாக இந்த சீன் பார்க்கணுன்னே வந்தார். இவருக்கு பிரேக் ஹாஃப் டே. ஹி கேம் அண்ட் நீங்கள் போகலையா? இல்லை நீங்கள் மாடுக்கிட்ட போகிறீங்கன்னு கேள்விப்பட்டா பார்க்கலாம்னு வந்தேன். மாடெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அப்படியே கம்ஃபர்டபுளாக வந்து ஜாலியாக அடிக்கிறாங்க அவங்க. எங்கெங்க பிடிச்சிங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் அவங்களுக்கு? வீட்டில் நிறைய ப்ராக்டிஸா? வைல்ட் கேர்ள். ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர் வித் மை லைஃப். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ.